ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம நித்யானந்த பிரபுவை பற்றி பார்க்கலாம். நித்யானந்த பிரபு தான் பலராமர் சேஷநாகர். அவர் சைத்தன்ய மகாபிரபுவை விட இன்னும் கருணை மிக்கவர். அவர் 10 வயசு சைத்தன்ய மகாபிரபுவை விட மூத்தவர். இவருடைய திருமேனி பால் போல வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஹடாய் ஒய்ஜா பத்மாவதி அப்படின்ற பிராமண தம்பதியர்களுக்கு ஏகசக்ரா அப்படின்ற கிராமத்தில் பிறக்கிறாரு. அவர் 13 வயசு இருக்கிறப்போ அவங்க வீட்டுக்கு லக்ஷ்மிபதி திருத்தா அப்படின்ற வழிபோக்கர் தங்குறாரு. அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நித்யானந்தருடைய பக்தியை பார்த்து மெய் மறந்து அவரை தன் கூட அனுப்பும்படி அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா பிராமணர்களாக இருந்ததாலேயும் வேத மந்திரங்களை அறிஞ்சதாலேயும் அதை ஒத்துக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க அப்பாவால் நித்யானந்த பிரபுவை பிரிஞ்சு ரொம்ப நாட்கள் உயிரோடு இருக்க முடியல. கொஞ்ச நாள்லேயே காலம் அடைஞ்சிடுறாரு. இப்படி 20 வருஷம் லக்ஷ்மிபதி திருத்தாவை பின்தொடர்ந்து போகிறாரு. அப்போ தான் மாதவேந்திர பூரி அப்படின்ற ஒருத்தரோட நட்பு ஏற்படுது. இந்த மாதவேந்திர பூரி தான் மாதுரிய ரசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவருடைய சீடர்கள் தான் அத்வைத ஆச்சாரியர் மற்றும் ஈஸ்வர பூரி அப்படின்ற சைத்தன்ய மகாபிரபுவுடைய குரு. சைத்தன்ய மகாபிரபுவை நித்யானந்தா பிரபு 32 வயசு இருக்கிறப்போ சந்திக்கிறாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு 20 வயசு. ஹரே கிருஷ்ணா.